இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவியவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவியவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவியவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் செங்கை மறை மாவட்ட மேய்ப்பு பணி மையத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். திருத்துதர் பணிகள் 4:12. இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பில்லை. ஆம் பிரியமானவர்களே, இயேசு என்ற பெயர் மீட்பு என்ற அர்த்தத்தை தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் பெயரை அழைக்கும் ஒவ்வொருவரும் அவருடைய மீட்பை, அமைதியை, பாதுகாப்பை அருளாக வரமாக பெற்றுக்கொள்கின்றனர். விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டில் திருத்தூதர்கள் இயேசுவின் பெயரை நம்பி விசுவசித்து ஏற்றுக்கொண்டு பல வல்ல செயல்களை செய்தனர். ஆகவே இயேசுவின் பெயர் வெறும் பெயர் அல்ல, அது ஒரு தெய்வீக ஆற்றலும் அதிகாரமும் கொண்ட பெயர். ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்வார்கள், மேக் யுவர் நேம் worth remembering. உன் பெயர் நினைவில் நிற்கும் வகையில் வாழு. நாமும் இயேசுவை போல வாழ, அவரது மாட்சிக்காக, புகழுக்காக உழைக்க, இறுதி வரை அவரே எல்லாம் என்று பயணிக்க, வாழ இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். இயேசுவில் எழுதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பரிசுத்தமான திருப்பெயரால் இந்த திருப்பலியில் நாம் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். அழகான முன்னுரையை நாம் வாசிக்க கேட்டோம். பெயர் என்பது ஒரு ஆளுமை, பெயர் என்பது ஒரு நபரை சார்ந்தது. பெயருக்கு பின்னால் ஒரு வரலாறு உண்டு. பெயருக்கு பின்னால் அந்த நபருடைய வாழ்வுக்கான பணி உண்டு. ஒரு பெயருக்கு பின்னால் அப்படி வாழ்வுக்கான அழைத்தல் உண்டு. ஆகவே அந்த பெயருடைய வல்லமையை, அழைத்தலை, மாண்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேலான பெயர் இயேசு என்கிற வல்லமையுள்ள பெயர். எனவே ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாட நம்மை ஆயத்தப்படுத்துகிற இந்த நாட்களில் இன்றைய நாள் இறை வார்த்தைகள் ஆண்டவர் இயேசுவினுடைய
அந்த பிறப்பையொட்டிய நிகழ்வுகளில் இயேசு என்கிற பெயரை அவருக்கு சூட்ட வேண்டும், அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்று இன்றைய இறை வார்த்தைகளிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த திருப்பலிக்குள் கடந்து செல்கிற இந்த வேளையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேலான பரிசுத்தமான இந்த திருப்பெயருக்கு பின்னால் உள்ள அந்த இயேசு என்கிற நபரை நாம் அனுபவித்திருக்கிறோமா? அவர் நம்மை ஆட்கொள்வதற்கு நாம் அனுமதி தந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். பிழைகள், குறைகள், கரைகள் நமது வாழ்வில் இருந்தால் மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்திருக்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் போக்கி முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செவிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, பழைய அடிமைத்தனத்தினால் விளைந்த பாவச் சுமையால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பால் விடுதலை பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வசனங்கள் 5 முதல் 8 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளில் இருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவராகிய கடவுள், இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப்பெறுவதாக. அவரது மாட்சி உலகெங்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். Alleluia, 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 Alleluia. இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் தந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1. உயிருள்ள வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் மிகுந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்தமான திருப்பெயரால் நாம் அனைவரும்
இந்த பலிப்பீடத்தை சுற்றி குழுமி செபிப்பதற்கு இங்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த நாட்களில் இயேசுவினுடைய பிறப்பை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு இந்த திருவருகை காலத்தில் நம்மையே நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு பாடத்தை நாம் இதயத்தில் சுமந்து செல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். மனித வாழ்வில் பெயர் என்பது மிக மிக முக்கியமானது. நாம் குழந்தைகளுக்கு பெயரிடுகிறோம். சில நேரங்களில் பெயரை மாற்றி வைக்கிறோம். சில நேரங்களில் செல்லமாய் கூப்பிடுகிறோம். எனவே இந்த பெயர் இடுதல் பெயர் என்பது ஒரு மனித வாழ்வில் இன்றியமையாத ஒன்று. இந்த பெயர் இல்லாமல் மனித வாழ்வு சாத்தியமில்லை. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. எனவே இந்த பெயர் என்பது நம்மை யார் என்று சொல்லக்கூடியது. இந்த பெயர் என்பது மனித வாழ்வின் ஒரு அங்கமாய், என் பெயருக்கு பின்னால் ஒரு வரலாறு, ஒரு வாழ்க்கை, ஒரு அழகான சூழல், ஒரு தேவை, இவைகள் எல்லாம் இருக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்திலும் கூட முதல் பக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் இது பெயர் இடுதல் என்பது, பெயர் சொல்லி அழைத்தல் என்பது, பெயரை மாற்றி வைத்தல் என்பது என்று பல வடிவங்களில் பல நபரை நாம் சந்திக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது இன்றைய முதல் வாசகம் எரேமியாவினுடைய இறைவாக்கு பகுதியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். எனவே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாய் இருந்த வேளையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை இறைவாக்கினர் எரேமியா வழங்குகிறார். எனவேதான் அவர் நீதியுள்ள ஒரு தளிர் தாவீதிடமிருந்து தோன்றும் என்று இந்த இறை வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார். கடவுள் வாக்களிக்கிறார். தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் நான் தோன்ற செய்வேன், ஒரு வாரிசு ஒன்று வரும் என்று சொல்லுகிறார். பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த நாட்டில் நீதியும் நேர்மையும் தழைக்கும் என்று சொல்லுகிறார். இந்த தலைவர்கள், அரசர்கள், குருக்கள் எல்லாம் அவர்கள் லஞ்ச லாவண்யங்களில் திளைத்திருந்த வேளையில், கடவுளுடைய பாதையிலிருந்து அவர்கள் விலகி சென்ற வேளையில், அவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றாக ஒரு புதிய அரசர், ஒரு புதிய தலைமை, ஒரு புதிய வழிகாட்டி ஒன்றை கடவுளுடைய வார்த்தை இந்த எரேமியா இறைவாக்கிலிருந்து நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த ஒரு இளம் தளிர் வருகிற போது, தாவீதுடைய வாரிசு வருகிற போது, அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் எப்படி அழைக்கப்படும் என்றால் அதற்கு ஒரு பெயரை சொல்லுகிறார்கள். யாவே சித்கேனு என்று சொல்லுகிறார். யாவே சித்கேனு என்று சொன்னால் ஆண்டவரே நமது நீதி என்று பொருள். அது ஒரு பெயர். அந்த பெயருக்கு பின்னால் ஒரு பொருள் இருக்கிறது. ஆண்டவரே நமது நீதி. அதைத் தொடர்ந்து நாம் நற்செய்தி வாசகத்தில் மத்தேயுடைய நற்செய்திக்குள் வருகிற பொழுது இங்கே ஆண்டவருடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகள் அது குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தியின்படி ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி அவர் சொல்லக்கூடிய அந்த உரையாடல்களை நாம் வாசித்தோம். இந்த பகுதியில் நாம் சொல்லுகிற போது வானதூதர் யோசேப்புக்கு சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், அவருக்கு இயேசு என நீங்கள் பெயரிட வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே இயேசு என்கிற பெயரை பிறக்கப் போகிற குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து எசாயாவுடைய புத்தகம் 7:14 வரக்கூடிய அந்த இறைவாக்கு பகுதியை மத்தேயு கோடிட்டு காட்டுகிறார். அங்கேயும் சொல்லுகிற பொழுது, கன்னி கருவுற்று அல்லது இளம்பெண் கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார், அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். இங்கே கடவுளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர், இயேசு என்று பெயரிடுவர் என்ற குறிப்புகளை எல்லாம் நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். இப்படி ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற நாட்களில்
பிறக்கப் போகிற குழந்தை யார் என்கிறதை அவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த பெயர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நான் வழக்கமாக பாடுகிற பாடல் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ரொம்ப அழகான பாடல். தேனிலும் இனிமையான ஒன்று இயேசுவினுடைய பெயர், அந்த இயேசுவின் நாமம், இயேசு என்கிற நாமம். திருத்தூதர் பணியை நம்ம தொடக்க முன்னுரைகளை கேட்டோம். 4:12 இந்த வானத்திற்கு கீழே இயேசு என்கிற பெயரை தவிர வேறு எந்த பெயரும் நமக்கு வழங்கப்படவில்லை. பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த இயேசு என்கிற அந்த மேலான பெயரை, யாருக்கும் இல்லாத ஒரு மிக அற்புதமான ஒரு பெயரை கடவுள் ஆண்டவர் இயேசுவிற்கு வழங்குகிறார். எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். பெரிய பெயர், எப்பெயருக்கும் மேலான பெயரை அருளுகிறார் என்று நாம் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2:9 பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து 10வது வசனத்திலே பவுலடியார் குறிப்பிடுகிறார், எனவே விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் எல்லோரும் மண்டியிட இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிட வேண்டும். இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும். அந்த பெயரை எல்லோரும் வணங்க வேண்டும். அந்த பெயருக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த அழகான செய்திகளை எல்லாம் இறை வார்த்தையில் நாம் படிக்கிறோம். இந்த ஒரு பின்னணியில் நாம் எடுத்து செல்ல வேண்டிய வாழ்க்கை பாடம் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிற பொழுது, பெயர் என்பது எபிரேய வார்த்தையிலும் கிரேக்க வார்த்தையிலும் அதன் மூல மொழியில் நாம் பார்க்கிற போது அவர்கள் எசன்ஸ் என்று சொல்லுகிறார்கள், பிரசன்ஸ் என்று சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்த குணநலன்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே பெயர் என்பது ஒரு நபர், பெயர் என்பது ஒரு ஆளை குறிக்கிறார். பெயருக்கு பின்னால் ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபருக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, வாழ்க்கை நெறி இருக்கிறது, அவருடைய நம்பிக்கைகள் இருக்கிறது, அவருடைய பின்னணி இருக்கிறது. அந்த பெயருக்கு பின்னால் ஒரு நபர் என்கிறவரை நாம் அனுபவிக்க வேண்டும், அவரை நாம் சந்தித்தாக வேண்டும். ஆங்கிலத்தில் நாம் டு என்கவுண்டர் என்று சொல்லுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் இயேசு என்கிற பெயர். இந்த இயேசு என்கிற இந்த பெயரை, அந்த பெயருக்கு உரியவரான அந்த நபரை நாம் சந்தித்தாக வேண்டும். இப்போ பிறந்திருக்கிற குழந்தை இயேசு அல்லது பிறக்கப் போகிற அந்த குழந்தை இயேசு, அந்த இயேசு யார் என்கிறதை நமது ஆன்மீக வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு நபரை அறிவது என்பது அந்த நபருடைய வாழ்வுக்குள் ஒன்று கலப்பது. ஒரு நபரின் பெயரை அறிதல் என்பது அந்த நபருடைய வாழ்வில் நாம் கலந்து போதல், கரைந்து போதல், காணாமல் போதல். அந்த பெயருக்கு உரிய அந்த நபருடைய வாழ்வில் நாம் இரண்டர கலந்து நிற்கக்கூடிய ஒரு அழகான உணர்வு தான் ஒரு பெயரை அறிதல். டு நோ என்று சொன்னால் மிக மிக நெருக்கமான ஒரு உறவு. அப்ப இயேசு என்கிற அந்த பெயரை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், இயேசு என்கிற அந்த கடவுளுடைய வாழ்க்கைக்குள் நாம் இடம் பிடிக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த பெயர் என்பது ஒரு மூவேறு பணிகளை அது செய்கிறதாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த பெயர் என்பது ஒரு மனிதனுடைய தன்மையை காட்டுகிறது. அவருடைய எசன்ஸ் என்ன, அவருடைய தன்மை என்ன, அவருடைய ஒட்டுமொத்தமான வாழ்வின் உள் அடக்கம் என்ன, யார் அவர் என்கிறதை சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசு என்கிற அந்த நாமத்திற்கு சொந்தக்காரர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, மனித வடிவெடுத்த கடவுள். இந்த கடவுள் இம்மானுவேல் என்று சொல்லுகிறோம். இம்மானுவேல் என்று சொன்னால் அவர் நம்மோடு வாழுகிற கடவுள் என்று பொருள். அப்ப கடவுளுடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்வில் என்றைக்குமே இருக்கிறது. எவர் அபாய்டிங் பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். எல்லா நேரங்களிலும் அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறதா, அவருடைய தன்மை. முக்காலத்திற்கு உரிய கடவுளாய் அவர் நம்மோடு ஜீவிக்கிறவராய், நம்மோடு வாழ்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த பெயர் என்பது அவருடைய தன்மையை காட்டுகிறது. வானத்தை துறந்து அடிமை நிலையை ஏற்று என்னை போல் ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே மனித வடிவில் என்னோடு வாழுகிற கடவுள். எனவேதான் மத்தேயு 1 அதிகாரத்தில் இம்மானுவேல் என்ற குறிப்பை தருகிறார்.
அது நற்செய்தியை முடிக்கிற போதும் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்திலையும் சொல்லப்படுகிற செய்தி என்பது, இந்த உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ இம்மானுவேல் என்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அதனுடைய தன்மை. அவர் நம்மோடு உடன் வாழுகிறதிலே மகிழ்ச்சி அடைகிறார். எனவே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிறது நமக்கு நம்பிக்கை தர வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும், ஒரு புது தெம்பை நமக்கு கொடுக்க வேண்டும். எனவே நம்மை சுற்றிலும் பல சிக்கல்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் வந்தாலும் கூட என் வாழ்வில் என் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வை இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறார். 2, பிறக்க போகிற இந்த குழந்தை இயேசு என்கிறவர், அவருக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறதை அவர் பெயர் சொல்லுகிறது. இயேசு என்றால் மீட்பர் என்று பொருள். அவர் ரட்சிக்கிறவர், மீட்கிறவர், காப்பாற்றுகிறவர். அவருடைய அழைப்பு எதிலிருந்து காப்பாற்ற போகிறார்? அவர் நம்மை பாவங்களிலிருந்து காப்பாற்ற போகிறார். என்ன பாவம் என்று சொன்னால், இந்த இறை வார்த்தையில் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை நீதி, நீதி, நீதி என்ற வார்த்தையை நாம் எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். சித்கேனு, யாவே சித்கேனு என்றால் ஆண்டவரே நமது நீதி. அங்கு நீதியை பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் இங்கே பதிலுரை பாடலிலே வாசித்தால் அங்கேயும் கூட நீதியோடு ஆழ்வாராக, தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார், வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை அவர் காப்பாற்றுவார். இப்படி அங்கு சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாம் அவருடைய பணி என்பது வாழ வைக்கிற பணி. இயேசுடைய வார்த்தையில் சொல்லுவதென்றால் யோவான் 10:10, என் ஆடுகள் வாழ்வு பெற வேண்டும், அந்த வாழ்வை மிகுதியாய் பெற வேண்டும். வாழ்வளிக்கிற அந்த பணி, வாழ வைக்கிற அந்த பணி. எப்பொழுது வாழ முடியும் அப்படின்னு கேட்டால், உறவுகள் சரியாக இருக்கிற போதுதான் வாழ்க்கை சாத்தியமாகும். எனவேதான் இங்கே நீதி என்பது, ரைச்சியஸ்னஸ் என்பது கடவுளுக்கு ஏற்புடையவராக நம்மை மாற்றுதல், சக மனிதர்களுக்கு ஏற்புடையவராக மாற்றுதல், இந்த இயற்கைக்கு ஏற்புடையவராக நம்மை மாற்றுதல். கடவுளுடைய மிகப்பெரிய பணி என்பது நம்மை கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இயந்த ஒருவர்களாக மாற்றுவது. அப்போ உறவுகள் சரியானால் அதுதான் மனிதம், உறவுகள் சரியாயிருந்தால் அதுதான் புனிதம், உறவுகள் சரியாயிருந்தால் கடவுள் மாட்சி அடைவார், உறவுகள் சரியாயிருந்தால் இங்கே கடவுள் மகிழ்ச்சி அடைவார் என்கிற செய்தியைத்தான் அவருடைய வரவு, அவருடைய வாழ்வு நமக்கு வெளிக்காட்டுகிறது. இப்போ கடவுள் பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொன்னால், உறவுகளை துண்டாடுகிற வெறுப்பையும் பகைமை உணர்வையும் எரிச்சலையும் பல்வேறு பெயர்களால், சாதி, மதம், இனம், மொழி இவைகளின் பெயரால் மக்கள் துண்டாடப்படுகிறதை கடவுளுடைய இதயம் அருவருக்கிறது. நீதியை அவர் விரும்புகிற ஒருவராய் இருக்கிறார். ஆகவே நீதியை திரும்ப திரும்ப வாசிக்க கேட்கிறோம். நீதியை பிரித்து ஆண்டவருடைய பிறப்பை உணர்ந்து கொள்ள முடியாது. நீதியை தவிர்த்து ஆண்டவர் இயேசுவை நம்மால் ஒருபோதும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அப்ப நீதி என்றால் அடுத்தவர்களுக்கு உரியதை கொடுப்பது நீதி. வாட் இஸ் டியூ டு அதர்ஸ், நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். ஆகவே ஒன்று அவருடைய தன்மையை அவருடைய பெயர் வெளிப்படுத்துகிறது, இன்னொன்று அவருடைய அழைப்பை அது வெளிப்படுத்துகிறது, மூன்றாவது கடவுளுடைய மிகப்பெரிய அந்த பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்பது அவருடைய டெஸ்டினி, எங்கே நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். எனவேதான் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் 4:4 பவுலடியார் குறிப்பிடுகிறார், திருச்சட்டத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்மையெல்லாம் மீட்டு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறு அவர் பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பப்பட்டார். அவ்வளவுதான். நாம் என்னவாக மாற வேண்டும் என கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். ஸ்லோ டிவினைசேஷன். நாம் எல்லாரும் தெய்வ பிள்ளைகளாக மாற வேண்டும், நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். இதுதான் அவருடைய பிறப்பு, அவருடைய வருகையினுடைய நோக்கம் என்பது நாம் தேவ ஜனங்களாக மாற. எனவே இறை மக்கள் என்று எல்லா கோயில்களிலும் உங்களை அழைக்கிறார்கள், என்னை அழைக்கிறார். இந்த திருச்சபை தன்னை எப்படி பார்க்கிறது? நம்மை இறை மக்கள், பீப்புள் ஆஃப் காட் என்று தான் பார்க்க. அதான் பெரிய அடையாளம். அது குருவாக இருந்தாலும், போப்பாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் நாம் எல்லாரும் இறை மக்கள். ஆகவே கடவுளுடைய மக்கள் நாம். அப்படிப்பட்ட அந்த எல்லைக்கு ஆண்டவருடைய பிறப்பு நம்மை அழைத்து செல்கிறார். எனவே என் அன்பிற்கினிய இறை மக்களே, இந்த நாளை கொண்டாடுகிற வேளையில் நாம் இந்த செய்தியை உள்வாங்குவோம். ஒரு பெரிய பெயர், இயேசு என்கிற பெயர் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அவர் பெயரால் கேட்பதெல்லாம் நடக்கும். அவருடைய பெயரால் நீங்கள் ஜெபிப்பதற்கு மேலாய் ஜெபிக்கிற போது உங்களுக்கு மேலான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை விடுவிக்கிறார், நம்மை வாழ வைக்கிறார். அந்த வாழ்வுக்குரிய அந்த நபர் இங்கே இருக்கிறார், அந்த நபர் பிறக்க போகிறார். அந்த நபரை நாம் சந்திக்க வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இயேசு என்கிறவரை, அவரது செய்தியை அறிய வேண்டும்,
இயேசு என்கிறவரை, இந்த நபரை, அவரது செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் நமது வாழ்வில் நடந்துவிட்டால் அதுதான் நம்பிக்கை வாழ்வு. எனவே அந்த நம்பிக்கை வாழ்வுக்கு இறைவார்த்தை அழைக்கிறது. இந்த காலம், திருவருகை காலமும் அதற்குத்தான் அழைக்கிறது. ஆண்டவரிடத்திலே அருள் வேண்டுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய திருக்கரங்களிலே ஏறெடுத்து வைப்போம். கடவுள் கனிவோடு நம்முடைய செபங்களை செவி கொடுக்க நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறை நம்பிக்கையில் திளைத்து மக்களையும் இறை நம்பிக்கை அழைத்துச் செல்ல வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, எங்களது அன்றாட வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற ஏழைகளையும் மிக வறுமையில் வாடுவோர், நோயினால் வருந்துவோர், கைவிடப்பட்டோர், ஆறுதலின்றி தவிப்போரையும் ஆதரித்து எங்களால் ஆன உதவி புரிந்திட எங்களுக்கு மனதை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கோதுமை பயிரோடு களைகள் வளர்ந்தாலும் கோதுமை மணிகள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகின்றன, ஆனால் களைகளோ எரிக்கப்படுகின்றன. அதேபோல் எங்கள் வாழ்விலும் நாங்கள் களைகளை நீங்கி நன்மை செய்து வாழ்ந்திட வேண்டிய வரமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் இறை நம்பிக்கையில் திளைத்திடவும், எவ்வித சோதனை வந்தாலும் நம்பிக்கையிலிருந்து தளர்ந்து போகாத வண்ணம் எங்களை காத்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையின் நங்கூரமாய் திகழவும், ஒருவர் மற்றவரின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில் முன்னேறி செல்லவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு இறைவா, இந்த அருமையான நாளுக்காக போட்டு துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய நம்முடைய திருப்பெயரால் நாங்கள் ஒன்று கூடி செபிக்கிற இந்த அற்புதமான தருணத்திலே உம்முடைய அருள் ஆசீர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் கடந்து வருமாறு நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, என் பெயரால் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று வாக்கு தந்திருக்கிறீர். இந்த வானுக்கு கீழே இயேசு என்கிற பெயரை தவிர எங்களுக்கு வேறு பெயர் கொடுக்கப்படவில்லை என்கிறதை உளமாற நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள பரிசுத்தமான திருப்பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை நாங்கள் நம்புகிறோம், உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீர் போதித்த போதனைகளை நாங்கள் எங்களதாக்கிக் கொள்ளுகிறோம். இந்த திருப்பலியில் பங்கெடுத்து செபிக்கிற அத்தனை பேரையும் நீ நிறைவாய் ஆசிர்வதியும். உம்முடைய வல்லமையுள்ள பரிசுத்தமான திருப்பிரசன்னம் இம்மானுவேல் என்ற சொல்லக்கூடிய உம்முடைய உடனிருப்பு எங்களோடு இருக்கிறது என்கிறதை உணர்ந்து வாழ்வாங்கு வாழ, வாழ்க்கையின் போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகளுக்கு நடுவிலே நாங்கள் நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு தேவையான அருளாசிரை தாரும். உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து காத்துக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். நிலத்தின் வடிவம் மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்க தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம்.
ஏற்பாய் ஆண்டவனே உம் அருளோடு அழைப்பாய் மாபரனே அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்காக கொண்டாடப்படும் இப்பலி எங்களை உமது பெயருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக. எமது சாகும் தன்மையை தமது சாகா தன்மையால் நலமாக்கியவருடைய நிலை பேருடைமையில் பங்கு பெறும் தகுதியை நாங்கள் அடைவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவருகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் கருத்தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதால், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். ஆகவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஈற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், பிழைகளை எல்லாம் பாராமல்
நாங்களும் மீது வைத்திருக்கிற எங்களது நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் திரு ரத்தம் நம்மை காத்து வாழும். ஆமென். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தண்டிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வாழும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே. இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
செபிப்போமாக. ஆண்டவரே, நீர் உறையும் இக்கோவிலில் உமது இரக்கத்தை பெற்றுக் கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்நோக்கி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருணை கடலேவா, கதித்ததய பாரவா, சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவா. கருணை கடலேவா, கதித்ததய பாரவா, சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவா. அதோனாயே ஆனந்தமே, அவருடன் காத்திருக்கும் அடிமைகளை சந்திக்க கருணை கடலேவா, கதித்ததய பாரவா, சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவா. இம்மானுவேல், ஏகநாதா, எங்கள் பாவ தோஷந்திர ஏனென்னும் வர தாமதம். கருணை கடலேவா, கதித்ததய பாரவா, சுருதி